ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே, இது ரெட்ரோ மூவிஸ். நான் நிலையாள். இன்றைக்கி நம்ம ரீவைண்ட் தி பாஸ்ட் தமிழ் சினிமா மூவிஸில் பார்க்க போகிற படம் முந்தானை முடிச்சு. 1983 கே பாக்யராஜ் சார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் பாக்யராஜ் சார், அப்புறம் நம்ம உர்வசி மேடம், உன்னி மேரிங்கிறவங்க, தவக்கலை, பூர்ணிமா பாக்யராஜ், கோவை சர்லா, பைல்வான் ரங்கநாத், கே சவுந்தர்னு இப்படி பல நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு அருமையான படத்தை நமக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சுட்டியான பொண்ணாக பரிமளம் கேரக்டர், அதாவது நம்ம ஊர்வசி மேடம் அறிமுகமாகிருப்பாங்க. இதுதான் அவங்களோட முதல் படம். அருமையான துருதுருப்பான நடிப்பாக அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. 3 குட்டி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த பரிமளம் அடிக்கிற லூட்டி ஊர் மக்களை கடுப்பாக்கி பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க. இதை கண்டிக்கிறது அவங்க அப்பா, அதாவது ஊர் தலைவர் தான். அடியே வாங்கினாலும் அவங்க செய்கிற சுட்டித்தனத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பரிமளம். இப்போ அந்த ஊருக்கு வாத்தியாராக வர்றது தான் நம்ம பாக்யராஜ் சார். ஒரு குட்டி கை குழந்தையோட ஊருக்கு வருவாங்க. அவங்க ஒய்ஃப் இறந்துருப்பாங்க. எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையும் கவனிச்சிட்ருப்பார். அவர்கிட்டையும் சுட்டித்தனத்தை இந்த பரிமளம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. அவர் வாத்தியார்னு தெரிஞ்சோடனே இந்த 3 குட்டி பசங்களும் ரொம்ப பயந்துருவாங்க. பரிமளத்துக்கு வாத்தியார் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அவர் அந்த குழந்தைய கவனிச்சுக்கிறது, அவர் ஸ்கூலில் செய்கிற அவர் ஒரு இன்னசென்ட்டாக செய்கிற எல்லா விஷயங்களையும் பரிமளம் ரொம்ப ரசிப்பாங்க. அவரை கல்யாணம் முடிச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதை அவர்கிட்டே நேராகவும் சொல்லிடுவாங்க. ஆனால் பரிமளத்தை சின்ன பிள்ளையாக தான் அவர் வாத்தியார் நினச்சிட்ருப்பாரு. அவர் ரொம்ப அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. இது பரிமளத்துக்கு பிடிக்கவே செய்யாது. அதுக்கும் இல்லாமல் அவங்க முதல் ஒய்ஃபோட அம்மா அவங்க அந்த ஒய்ஃபோட தங்கச்சியவே மறுமணம் செஞ்சுக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ கூட வாத்தியார் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். அவர் ஒய்ஃப் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பார். இதெல்லாம் பார்க்குற பரிமளம் இவர் இப்படி இது பண்ணால் அவர் கல்யாணம் முடிக்க மாட்டார், ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மேலே தப்பான புகாரை கொடுத்துருவாங்க. அவர் தன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா. இதனால் இதுக்காக பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. அங்கே கூட பரிமளம் சொன்னதே சொல்லுவாங்க. அவர் தான் தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லும்போது குழந்தைய போட்டு தாண்ட சொல்லுவாங்க. அதையும் தாண்டிடுவாங்க. அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை செஞ்சுருவாங்க. அப்படியே வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன பண்ணனே தெரியாது. தாலியும் கட்டிடுவார். ஆனால் அவருக்கு இவங்களை சுத்தமாக பிடிக்காது. தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் பரிமளம் அந்த குழந்த மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ரொம்ப பாதுகாத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு நல்லா சமையல் பண்ணி போடுவாங்க. இதை எதையுமே வாத்தியார் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பார். அப்போ அவங்க ஸ்கூலுக்கு இன்னொரு டீச்சர் வருவாங்க. அவங்க பட்டுங்கிற கேரக்டர். அவங்க வந்தோடனே அவங்க ரொம்ப கிளாமராக இருப்பாங்க. அதை பார்த்தாவே பரிமளத்துக்கு ரொம்ப கோபமாக வரும். ஏன்னா ஸ்கூலில் வாத்தியாராக அவங்களும் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்க்க இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஒரு சமயம் அவங்க ராக்கி கட்டி வாத்தியாரை தன்னோட அண்ணேன்னு சொல்ல போகத்தான் இவங்க ரொம்ப நிம்மதி ஆவாங்க. அதுலேருந்து அவங்க பரிமளமும் டீச்சரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. கிராமத்தில் நடக்கிற சில விஷயங்களை ரொம்ப காமெடியாக பாக்யராஜ் சார் எடுத்து காமிச்சிருப்பார். பரிமளம் ஏதோ சாப்பிட்டு வாந்தி எடுத்ததை போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்ல போக அவங்க ஏதோ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு ஊரையே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப அழகாக மனம் வீசுகிற மாதிரி அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார் பாக்யராஜ் சார். இப்போது அவங்க மூத்த தாரத்தோட அம்மா திருப்பி அவங்க ஒய்ஃபோட நகை சேலையெல்லாம் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸ்கூலில் இருக்கனால வீட்டுக்கு கொடுத்து விடுவார். உடனே பரிமளம் தனக்கு தான் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் அப்படியே தங்க சிலை மாதிரி ரெடி ஆகிட்டு வெளியே நடந்து போவாங்க. ஊர் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே போவாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு எவ்வளோ செஞ்சு போட்டிருக்காரு பாருங்கள், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே அவங்க அம்மா அப்பா வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது குழந்தைய பரிமளத்தை நம்பி விடாமல் பக்கத்து வீட்டில் ஒரு ஆயம்மா வேலை பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட விட்டுட்டு போவார் வாத்தியார். அப்போ அந்த குழந்தை தெரியாமல் ஒரு பைசாவை எடுத்து முழுங்கிரும். அதை தெரிஞ்சும் அந்த ஆயம்மா தெரியாத மாதிரி பரிமளத்திட்ட குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ பரிமளத்து மேலே குற்றச்சாட்டு ஆயிரும். பிள்ளைய தப்பாக தாண்டினால தான் அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிடுவார் பாக்யராஜ் சார். அது வரைக்கும் வெளியே யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டார். இப்போ அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். அப்போ பொய் சொல்லி தான் அவரை கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு சொல்லி அடிச்சு இழுத்துட்டு போவார் வீட்டுக்கு. இந்த குழந்தைய முதுகில் தட்டி அந்த காயினை வெளியே எடுத்துருவாங்க. இவர் பாக்யராஜ் சார் கோவத்தில் பரிமளத்தை அவங்க அப்பாட்டே விட்டுட்டு போயிடுவார். பரிமளம் ரொம்ப கத்தி அழுவாங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு. ஆனால் அதை கண்டுக்கிடாமல் வீட்டுக்கு வந்துடுவார். இப்போ இன்னொரு நாள் அந்த ஆயம்மா அவங்க குழந்தைய திட்டிகிட்டு இருக்கும்போது கவனிச்சிருவார். அந்த காயினை இந்த குழந்தை முழுங்கினதுக்கு ரீசன் அவங்க வீட்டு பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது பரிமளம் அங்கே ஒரு கோயிலில் மண் சோறு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தரையில் சோறை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்கும்போது குழந்தைக்காக வேண்டிக்கிட்டது அதான் செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு பரிமளத்து மேலே ரொம்ப பாசம் வர ஆரம்பிக்கும். இப்போ அவங்கள ஒய்ஃபாக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல நாளில் நடக்கும்னு சொல்லி நல்ல நாள் குறிச்சிட்டு வர ஜோசியரை பார்க்க போவார்.
ஆனால் அதை பரிமளத்திட்ட சொல்ல மாட்டார். இப்போ பரிமளம் ரொம்ப வருத்தத்திலே வீட்டில் உட்காந்துருப்பார். இப்படி நம்மளை ஏற்றுக்கிடவே மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்போ ஒரு நோட்டீஸை பார்ப்பாங்க. அதாவது கருத்தடை பண்ணுற ஆப்ரேஷன் பண்ணுறதா சொல்லி நோட்டீஸ் இருக்கும். உடனே நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு பயந்துக்கிட்டு தானே நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, நம்ம போய் கருத்தடை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் கோவைசல்லா மேடம் தான் நெய்பராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. எங்கே போகிறோன்னு சொல்லாமல் ஊர் பேரை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ வீட்டுக்கு வர வாத்தியார் வந்து அந்த நோட்டீஸை பார்ப்பாரு. அந்த ஊர் பேர் அவர் கண்ணில் படும். அதில் அப்போது நம்ம கோவைசல்லா மேடம்கிட்ட கேட்கும்போது இப்படி பரிமளம் வந்து குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு இங்கே போயிருக்கான்னு சொல்லவுமே அவருக்கு டவுட் வந்துடும். உடனே ஓடி போவார் அங்கே. அப்போ ஒரு சண்டை காட்சி வரும். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வம்பிழுத்து ஒரு சிலர் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க வந்து வழிமறித்து சண்டை போடுவாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் போகும்போது அங்கே பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறவங்க மத்தியில் அவங்களையும் படுக்க வச்சுருப்பாங்க. இவர் போய் ரொம்ப அழுவார். ஏன் இப்படி பண்ணுனேன்னு மனசில் கேட்டுட்டு அழுவார். ஏன்னா அவங்க மயக்கத்தில் இருப்பாங்க. அங்கே வர டாக்டர் வந்து அவங்களுக்கு எந்த கருத்தடை ஆப்ரேஷனும் நாங்கள் பண்ணலை, அவங்க இன்னும் வேர்ஜினாக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் எந்த ஆப்ரேஷனும் பண்ணலன்னு சொல்ல போக வாத்தியாருக்கு அப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அன்னைக்குல இருந்தே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பாங்க. அதோட இந்த படத்தை முடிப்பாங்க. இந்த படம் அப்போல்லாம் 100 நாள்களை தாண்டி ஓடின படம்னு சொல்லலாங்க. பாக்யராஜ் சார் நடிப்பாக இருக்கட்டும், ஊர்வசி மேடம் நடிப்பாக இருக்கட்டும், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த குட்டி பசங்களோட சேட்டையாக இருக்கட்டும், அந்த படம் ஃபுல்லாக வர காமெடி எல்லாமேவும் சூப்பராக இருக்குங்க. இந்த படத்தை இப்போ வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது பாருங்கள். படத்துக்கு இசையமைப்பு நம்ம இளையராஜா சார். எப்பவும் போல் பாடல்கள்லாம் அருமையாக இருக்கும். இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இனி வரப்போட எபிசோடில் 80s 90s வந்த நம்ம மனசை கவர்ந்த படங்களை இன்னும் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.